வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிதுஸ் டிசைனர் ஸ்டுடியோ. என்னோட சேனலில் ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் லெவல் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு உங்களுக்கு முதல்ல ஆரி ஸ்டாண்ட், ஆரி ஃப்ரேம், நீடில், கிளாத், சில்க் த்ரெட், சரி த்ரெட், மார்க்கர், அப்புறம் சிசர்ஸ் தேவைப்படும். ஆரி ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆரி ஃப்ரேம் வச்சு நீங்கள் முதல்ல கற்றுக்கலாம். ஆனால் ஆரி ஸ்டாண்ட் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீடில் நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டியூலிப் நீடில் கூட யூஸ் பண்ணலாம். கிளாத் நான் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது பேர் பாப்லின் கிளாத். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு சில்க் மெட்டீரியல்ஸில் மற்ற மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல தம் ஃபிங்கரில் நாட் போட்டுட்டு நம்ம மிடில் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு அதை இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மிடில் ஃபிங்கரில் பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது இது எப்படி வந்து கீழே பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். மேலே புல் பண்ணிக்கணும். இப்போ அந்த தம் ஃபிங்கர் காமிச்சேன் இல்லையா, அது பாருங்கள் லாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பிடிச்சி ரொட்டேட் பண்ணதை மேலே நீடலை விட்டு புல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நீடல் ப்ரிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணுறேன். மறுபடியும் ப்ரிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணுறேன். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். நல்லா கவனமாக பாருங்கள். ரொட்டேட் பண்ணி மேலே புல் பண்ணணும். ப்ரெக் பண்ணி ரொட்டேட் பண்ணி புல் பண்ணணும். இப்போ மேலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் ப்ரெக் பண்ணி மேலே புல் பண்ணும்போது டேர்ன் பண்ணி இழுங்க. ப்ரெக் பண்ணி புல் பண்ணும்போது டேர்ன் பண்ணி இழுங்க. ஃப்ரண்ட் சைட், இப்போ நாங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ரண்ட் சைட் பண்ணுறீங்கன்னா நீடில் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் புல் பண்ணும்போது பேக் சைடில் டேர்ன் பண்ணி புல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீடில் புல் பண்ண முடியும். அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது டேர்ன் பண்ணி புல் பண்ணணும். இப்போ ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் ஒரு நீடலில் ப்ரிக் பண்ணி புல் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கு இன் பிட்வீன் வர த்ரெட்டை வந்து நாம் புல் பண்ணிவிட்டு கீழேயும் அந்த த்ரெட்டை இழுக்கணும் சைமல்டேனியஸ்லி. இப்போ இதை இப்படி இழுத்து கீழே த்ரெட்டை இழுத்தா அது லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ இதே ஸ்டிச்சை சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஜஸ்ட் 2 டேஸ்லேயே இந்த ஸ்டிச்சஸை போடலாம். இது பாருங்கள் லாக் எப்படி பண்ணுறதுன்னு. இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.